கொழு கொழுன்னு இருக்கேனா? ஆஹா, அத பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்து நெய்யும் பப்பும் கொடுத்து கொப்பும் கொழியுமா வளர்த்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னடி சொல்ற? விக்கி என்ன பண்றாரு? பூக்கடையில வேலை பாக்குறாங்க. ஆஹா, அத எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. இப்ப என்ன முடிவுல இருக்க? நான் இவர் கூட போனா செத்தே போயிடுவேன். நான் அடிச்சே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நட ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இல்ல நீங்களும் புதுசா வந்து எதுவும் குழப்பாதீங்க ப்ளீஸ். உங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. லவ் பண்ணுவேன், ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு இந்த டைம் கொடுங்க. முடிஞ்சு நேத்து கால் பண்ணேன், எடுக்கல. எடுக்கிறக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடலாம்ல? நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். நான் ஏன் கூப்பிடணும்? ஏன்னா நான் கூப்பிடல. நீ ஏன்டா கூப்பிடல? நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். டேய், ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மிஸ் கால் கொடுத்தா அவங்க கிட்ட திரும்ப கூப்பிட்டு ஏன்னு கேட்கணும். சரி, அப்ப நான் எங்க அப்பா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க பண்ணி கேக்குறேன். அவர்கிட்ட ஏன் கேக்குற? அவர் தான் நேத்து ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு. டேய், ஏன்ட்ட கேள்றா. சரி, கோவப்படாத. ஏன் நேத்து எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு? மனுஷ பேசணும் அவன்கிட்ட கருமம். ஏச்சு போடா. கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கட்டுனா உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? சிவாஜி சிவாஜி உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அழாம இருந்தா சரி. என்னால தாங்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீ கெஞ்சி கதறினாலும் விட மாட்டேன். என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனக்கே ஆப்ஷன் குடுக்கறியா? நான் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு, நீ என்ன லவ் பண்ணு. What nonsense you are talking about? நானும் லவ் பண்றேன். ஹாப்பியா இருக்கலாம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். இல்லையா? மூடிட்டு எப்பவும் போல என் கூட சுத்து. 6 மாசமோ 1 வருஷமோ லவ் வரும்போது வரட்டும். அது வரைக்கும் நானே லவ் பண்ணிட்டு போறேன். என்ன சொல்ற? என்னடி சொல்ற? 3 முடிச்சு நக்கிறதுக்கு அப்புறம் ஒத்த முடிச்சோட உன் ஜாலியா முடிக்க வேண்டியதானே. வேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன? 3 முடிச்சு போடுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு. இவனுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டு வந்து 30 கடா வெட்டணும். சோறாக்கி ஊரே பொங்க வைக்கணும். முதல் ராத்திரிக்கு இவனுக்கு வீட்டுக்குள்ள டிங்கிரிங் பண்ணி வைக்கணும். நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுதான் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வேற வழி இருக்கிற மாதிரி. ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம் வாயில திணிக்கிறதுக்கு உனக்கு பசுமாட்டு செம்பு நிறைய பால் ஓடுனுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி பிணைஞ்சு தள்ளுறதுக்கு பைத்தியம் தான். அதான் தெரியுமே. நாட்டு 10 ரூபாய்க்கு மஞ்ச கிழங்கு 5 ரூபாய்க்கு நூலு கட்ட வாங்கி கீழு ஊழு ஆட்டுறது போடுற பேசுற. உங்க புருஷன் பத்தி சொல்லுங்க. என் புருஷன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். அவர் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை கூட பேச மாட்டேன். இது கூட தெரியாம மண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. உண்மையாவா சொல்றீங்க? அவர் கூட நான் 7 ஜென்மத்துக்கும் 200 வருஷம் வாழணும். அவர் மட்டும்தான் என் உலகம். நம்புங்க ப்ளீஸ். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? உங்க பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க. கேக்குறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவா என் பொண்டாட்டி. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா.
கேளுங்க. யாரு பெரிய முட்டாள், ஆண்களா பெண்களா? பெண்கள் தான், இதுல என்ன சந்தேகம்? அன்னைக்கு ஒரு நாள் நான் 2 லூசு பெண்களை பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு கையில பைய வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட கேக்குறா, நீ இந்த பைக்குள்ள இன்னா இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டா உனக்கு இந்த பையில இருந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து தருவேன்னு. அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு ஒரு செகண்ட் ஆழ்ந்து சிந்திச்சு உருளைக்கிழங்குன்ட்டா. பெண்களை என்னமா நீங்க அறிவாளின்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த பையில என்ன இருந்துச்சு? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீதான் பாத்துக்கணும். ஐயோ நான் இருப்பேன் மேடம், நீங்க வேற. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுவும் நீதான் பாத்துக்கணும். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய் அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட பாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். பொண்டாட்டியே 2 வச்சு மெயின்டைன் பண்ற, நீ சிம் 2 போன் 2 வச்சிருக்க மாட்டியா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஆஹா, ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சிருங்க. இதான் உங்க சித்தப்பன் வீடு. உங்க சித்தப்பன் அல்ல, பெரியப்பன் இயேசுவா? அவன் தான் ஏதோ பெனாத்திட்டு இருக்கானா, நீங்களும் கூட்டம் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. அவனை தூக்கி வீட்டுல படுக்கையா? சின்ன சின்ன பிரச்சனை வரும் போகும், அதுக்காக சித்தப்பாவே இல்லன்னு சொல்லிடுவியா? பல்லு விளக்குனியா? விளக்கோ எந்தன? ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடலான்னு பார்த்தா பொம்பளை வேஷம் போடவே ஒரு நாள் ஆயிடுது. உனக்கு பிடிச்ச 3 விஷயம் சொல்லுடி. பிரியாணி, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நீ. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. என்ன அவ்வளவு பிடிக்குமாடி உனக்கு? ஆமா சுத்தி, சாப்பிட பிரியாணி, குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ், பில்லு கட்ட நீ. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?